கவனிமா எக்ஸசைஸ் 2.6ல எக்ஸசைஸ் 2.6ல செகண்ட் சம் கவனிங்க. given பாருங்க z equal to x plus iy கொடுத்திருக்காங்க. given z equal to x plus iy. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? imaginary part of 2z plus 1 divide iz plus 1 equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. so that என்னமா கொடுத்திருக்காங்க? 2x square show that 2x square the locus of z என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? 2x square plus 2y square plus x minus 2y equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. கவனி. ஏசாதீங்க, கவனி. ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்குமா, இதை எடுத்துக்கோ. 1 this implies imaginary part of 2 into z க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணலாம்? x plus iy plus 1 by I into z க்கு பதிலா என்ன பண்ணுவாங்க? x plus iy plus 1 equal to 0. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்மளுடைய முதல் வேலை என்ன? இமேஜினரி பார்ட் தனியா ரியல் பார்ட் தனியா பிரிக்கணும். சரி, கவனிப்பா. இப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப் உள்ள கொண்டு போங்க 2 என்ன கிடைக்கும்? 2x plus by I into x plus I square plus 1 equal to 0. I square ஓட வேல்யூ என்னப்பா? -1. அப்ளை பண்ணுங்க. the imaginary part of 2x plus இருமா, இங்க +1 ரெண்டு டேர்ம் இருக்கு. ரியல் பார்ட் I இருக்கிற டேர்ம் எத்தனை இருக்குங்க? 1. அப்போ I into 2y divide. கவனி, இப்ப ரியல் பார்ட் முதல்ல எழுதுங்க. இங்க +1 அப்பா +1. இங்க I ஸ்கொயர் வேல்யூ போட்டீங்கன்னா மைனஸ் மாறிடுமா? ஓ -y. இது ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் என்ன? ஈக்குவல் டு 0. நீங்க என்ன பண்ணிருக்கோம்? இந்த வேல்யூவை I ஸ்கொயருக்கு பதிலா என்ன போட்டுருக்கோம்? நம்ம -1 அப்ளை பண்ணிருக்கோம். புரியுதாமா? புரியுதா? இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இமேஜினரி பார்ட்டை மட்டும் நான் வெளியே எடுக்கணும். என்ன பண்ணணும்? இமேஜினரி பார்ட்டை மட்டும் நான் வெளியே எடுக்கணும். சரியா? இப்ப இதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? முதல்ல அதனுடைய காஞ்சுகேட்டால மேலிங்களையும் மல்டிபிள் பண்ணணும். காஞ்சுகேட் எதனுடைய காஞ்சுகேட்டால மேலிங்களையும் மல்டிபிள் பண்ணணும்? டினாமினேட்டருடைய காஞ்சுகேட்டால மேலிங்களையும் மல்டிபிள் பண்ணுமா? அப்ப 2x plus 1 plus I into 2y by 1 minus y plus I into x. சொல்லுங்கப்பா, காஞ்சுகேட் சொல்லுங்க பார்க்கலாம். டினாமினேட்டருடைய காஞ்சுகேட். காஞ்சுகேட்னா எங்க சைன் சேஞ்ச் பண்ணணும்? இமேஜினரி பார்ட் கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? சைன் சேஞ்ச் பண்ணணும். சொல்லு பார்க்கலாம். 1 minus y minus I 1 minus y minus ix equal to என்ன கொடுத்திருக்காங்க? 0. இப்போ நம்ம ஷார்ட்டா இப்படி சொல்லிருந்தோங்க. இமேஜினரி பார்ட்னா ஞாபகம் இருக்கா? ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். வெரி குட். ரியல் பார்ட்ல இருந்து இமேஜினரி பார்ட்டுக்கும் ரியல் பார்ட்ல இருந்து இமேஜினரி பார்ட்டுக்கும் இமேஜினரி பார்ட்ல இருந்து ரியல் பார்ட்டுக்கும் நம்ம எடுக்கணும். புரியுதா?
சேமா எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கணும்? டிஃப்ரெண்டா எடுக்கணும். இங்க ரியல் பார்ட்னா அங்க என்னது? அப்ப இங்க இமேஜினரி பார்ட்னா அங்க என்னது? எதுக்கு? இமேஜினரின்னு கொடுத்திருந்தா. சப்போஸ் ரியல்னு கொடுத்திருந்தா சேமா எடுத்துக்கணும். ரியல்னு கொடுத்திருந்தா சேமா எடுத்துக்கணும். சரிப்பா. இப்போ இங்க நான் இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுக்கிறேன். அப்ப இமேஜினரியை எழுதக்கூடாது. இப்ப டினாமினேட்டர் என்னமா வரும்? a plus b into a minus b என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏங்கிறது என்ன? அதாவது இது a அப்படின்னும் இதை b ன்னு நான் எடுத்துக்கிறேன். இது என்னது? a, இது என்னது? b. கரெக்டா இருக்கா? அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஆமா? 1 minus y the whole square minus ix the whole square. இப்ப இங்க சொல்லுங்க பார்க்கலாம். மல்டிபிள் பண்ணுங்க. இது இது plus 1 into அதாவது இமேஜினரி பார்ட்டை நாம எடுக்கிறோம். அப்ப இமேஜினரி பார்ட்டும் போது அந்த ஐயை நம்ம என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். மீதி என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அடுத்ததுமா பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். இங்க ஐயை விட்டுட்டு சொல்லுங்க பார்க்கலாம். 2y into equal to என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0. சொல்லுமா. இப்போ இந்த டினாமினேட்டர் அந்த சைடு போனா என்னவா மாறும்? இல்ல என்னவா மாறும்? மல்டிபிள் மாறும். 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் என்ன ஆயிரும்? 0வா மாறிடும். அதாவது இந்த டினாமினேட்டரை நம்ம இங்க எடுத்துட்டு போறோம்னா மல்டிபிளா மாறும். மல்டிபிள் மாறினா 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0. இந்த பக்கம் என்ன ஆயிரும்? 0. அப்ப இங்க சொல்லுமா. அல்ஜிப்ரிக் எக்ஸ்பென்ஷன் கொடுங்க. minus x into minus 2x என்னமா? minus 2x square then என்ன கிடைக்கும்? x then இங்க plus 2y minus 2y square. எல்லாமே மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்பா? டிகிரி ஆர்டரா எழுதிங்க. 2x square plus 2y square hence the proof ma. What the answer கரெக்டான? That's very very important 5 mark. ரொம்ப முக்கியமான 5 மார்க்மா. அப்படியே போட்டு பாருங்க. அப்படியே போட்டு பாருங்க. அப்படியே அங்க பார்த்துட்டு நீ அங்க போட்டு பாரு. பார்த்து எழுதிட்டு இருக்காரு. பேசக்கூடாது. ஒரு சாப்டர் ஃபுல்லா எழுதணும். நாளைக்கு ரியல் பார்ட் சம் கொடுக்குறேன். முக்கியம் இல்ல. நான் ஒரு சம் கொடுக்குறேன். கிரேட் சம் கொடுக்குறேன். நாளைக்கு கொடுப்பா நீ போட்டு வரணும். பாப்பா என்ன போடுறது. போர்டு எக்ஸாம் பேட்டர்ன் தான் இருக்கும். பேட்டர்ன் நம்ம சொல்லிருக்கோம். ஏற்கனவே இந்த பேட்டர்ன் தான். 10 1 மார்க் 5 2 மார்க் கொடுத்துருப்போம். அதுல வந்துட்டு 4 தான் நீங்க எழுதணும். அதுல கம்பல்சரி 2 மார்க் இருக்கும். அதே மாதிரி தான் 3 மார்க் 5 கொஸ்டின் கொடுத்துருப்போம். 4 எழுதணும். கடைசி கொஸ்டின் வந்து கம்பல்சரி. 5 மார்க் அதே மாதிரி தான். 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 4 கொஸ்டின் எழுதணும். கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். கம்பல்சரி எல்லாமே கிரேட். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே கம்பல்சரி கிரேட் தான். என்ன வேணும்?
பார்க்காம போடுங்க. போட்டு பார்த்துட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமாப்பா? கவனிப்பா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். கவனி. கவனி பார்க்கலாம். அதே மாடல் சம் தான். இமேஜினரி பார்ட் பதிலா இங்க ஆர்குமென்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்குமென்ட்னா என்ன சொல்லிருக்கோம்? நம்ம ஆங்கிள் சொல்லிருக்கோம் ஆல்ரெடி. ஞாபகம் இருக்கா? சரிப்பா, கவனிப்பா. ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. z equal to x plus iy கொடுத்துருக்காங்க. Argument of z minus 1 divided z plus 1 equal to pi by 2 கொடுத்துருக்காங்க. கவனிமா. ஆர்குமென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னப்பா? லாகர்தமிக் மாதிரி வரும். ஞாபகம் இருக்கா? கவனி. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சீங்க. இப்போ அது டிவைட்ல இருந்தா எப்படி எழுதலாம்? வெரி குட். மைனஸ்ல எழுதலாமா? இப்ப சொல்லு பார்க்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் z minus 1 minus argument of equal to, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? argument of z1 by z2 னு இருந்துச்சுன்னா நாம எப்படி எழுதலாம்? argument of z1 minus z2 னு எழுதலாம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். சரியாமா? சரியாப்பா? இப்ப அப்ளை பண்ணுங்க. z க்கு பதிலா வேல்யூ அப்ளை பண்ணி பார்க்கலாம். argument of x plus iy minus 1 x plus iy plus 1 equal to pi by 2. சொல்லுங்கம்மா.
இப்போ என்ன பண்ணணும் நாம ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா எடுக்கணும். சொல்லுங்க இதுல ரியல் பார்ட் என்னப்பா? x minus 1. இங்க இப்போ நம்ம எப்படி ஆர்குமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஆங்கிள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? சொல்லுப்பா. tan inverse of imaginary part divide இங்க சொல்லுங்க பார்க்கலாம். equal to tan inverse of a minus tan inverse of b formula என்னப்பா? tan inverse of a minus tan inverse of 1b. Tan inverse of a minus b by 1 minus a. அப்ளை பண்ணுப்பா. அப்ளை பண்ண பார்க்கலாம். கவனி. இதுக்கு நேம் நாம என்னன்னு வச்சுக்கலாம்? a. இங்க b. அப்ளை பண்ண பார்க்கலாம். y by x minus 1 y by x plus 1 by 1 plus y by x minus 1 into y by x plus 1 equal to என்னப்பா இருக்கு? 5 by 2. சொல்லுங்க பார்க்கலாம். tan inverse அந்த சைடு எடுத்து போயிடலாமாப்பா? tan inverse என்ன பண்ணலாம்? இந்த சைடு எடுத்து வந்தா என்னவா மாறும்? tan ஆ மாறும். இங்க LCM எடுப்பா பார்க்கலாம். கிராஸ் மல்டிபிள். நான் கரெக்ட்டா கவனி. சொல்லுங்க பார்க்கலாம். y into x plus 1 minus y into x minus 1 அதாவது கிராஸ் ப்ராடக்ட். சரியா? சொல்லுங்க பார்க்கலாம். y into x minus 1 டினாமினேட்டர் என்ன பண்ணோம்? மல்டிபிள் பண்ணணுமா? அதாவது 1/3 plus 2/5 அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 into 5 5 plus 3 into 2 6 divide 3 into 15 5 ன்னு எழுதுமா? அததான் இங்கேயும் பண்றோம். இதை மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். x minus 1 x minus 1 into டினாமினேட்டர்ல எப்படிமா இருக்கு? கவனி. இப்ப 1 plus 1/3 இருக்கா? எப்படி எழுதுவோம் நம்ம? இதங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? இதங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? அதே போல இங்க மல்டிபிள் பண்ண பார்க்கலாம். கவனி. இங்க 1 இருக்கு. 1 into இந்த டினாமினேட்டர் கொண்டாந்து அப்படியே மல்டிபிள் பண்ணு. டினாமினேட்டர்ல ரெண்டு பார்ட் இருக்கா? என்னென்ன இருக்கு? x minus 1 into x plus 1. இந்த டினாமினேட்டர் ரெண்டையும் கொண்டாந்து மேல மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்து சிம்பிள் என்னது? இது பிளஸ். என்ன இருக்கு மேல? y into y. இப்ப டினாமினேட்டர்ல என்னமா இருக்கும்? இங்க அப்படிதானே போடுவோம். இங்க 1 into 3 plus 1/3 இது அப்படியே தான் எழுதுவோமா? அதே தான் நாம பண்ணிருக்கோம். சரியாமா? புரியுதா? இந்த சைடு என்ன மார்க்கும் சொல்லுங்க. இந்த tan இன்வர்ஸ் இந்த சைடு வந்தா tan π/2. tan π/2 தான் எழுதணும். π/2 tan எழுதிடாத. அப்படி எழுத முடியாது. சொல்றது புரியுதா? இப்ப எது கேன்சல் ஆகும்? இது கேன்சல் ஆயிருமாமா? சரி கவனிங்க. இத ரொம்ப யோசிக்காத. நீங்க போட்டு கிராஸ் மல்டிபிள் எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் வச்சிட்டு இருக்காத. tan π/2 வேல்யூ என்னப்பா? இன்ஃபினிட்டியா? அது எப்படி எழுதலாம்? 1/3. அப்போ இங்க டினாமினேட்டர் இந்த சைடு வந்தா நியூமரேட்டரா மாறும் இல்லையா? அதனால நியூமரேட்டரை எதுவும் பண்ணாத, எக்ஸ்பேண்ட் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. எந்த டிஸ்டர்ப் பண்ணாத, இதை அப்படியே வச்சுங்க. அப்ப என்னவா இருக்கும்? y into x plus 1 minus y into x minus 1. அது எதுவும் பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா அது 0 ஆயிரும் இல்லையா? அதனால எதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டினாமினேட்டர் மட்டும் சொல்லுமா. இங்க பாருங்க. a minus b into a plus b.
a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி இருக்கும் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் x ஸ்கொயர் 1 ஸ்கொயர் இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு கரெக்டாப்பா இப்போ இந்த டினாமினேட்டர் இந்த சைடு வருமா மல்டிபிள் வருமா அப்ப அது ஃபுல்லா என்ன ஆயிரும் 0 ஈக்குவல் டு 1 இன்டு 1 இன்டு என்ன இருக்கும் இந்த பக்கம் டினாமினேட்டர் இது அந்த சைடு போனா மல்டிபிள் ஆயிருமா அப்ப என்னமா இருக்கு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் 1 ஸ்கொயர் எவ்வளவு இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் 1 ஆல மல்டிபிள் பண்ணா அதே ஆன்சர் கிடைக்குமாப்பா அப்ப என்ன இது x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இந்த மைனஸ் 1 அந்த சைடு போனா என்னவா மாறும் hence the proof மா இது எதனுடைய ஈக்குவேஷன் பா இது எதனுடைய ஈக்குவேஷன் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ தட்ஸ் ஆல் ரொம்ப ஈஸியான சம் இதெல்லாம் போட்டு பார்க்கலாம் டக்குனு மினிமைஸ் பண்ணுமா மினிமைஸ் பண்ணுவாமா I'll say. Our question capital argument of z angle எதுல பேர் உள்ளது angle என்ன argument of z capital argument of z என்ன படிக்கணும்னு எதுவுமே இல்ல பிரஜன்ன ஸ்ரீ என்ன சொன்னா சேவ் பண்றீங்க அந்த நோட்ல இது இருக்கும் அதோ தெரியல ஒரு கூட ஆன்சர் பண்ண மாட்டார் அந்த மாதிரி சொல்லுங்க இப்படி இருந்தா அந்த அவ்வளவு அந்த கருவி தான் capital argument of z angle எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அதெல்லாம் இருக்குல்ல minus by less than capital argument of z less than or equal to plus by not funny இந்த பாரு அப்பப்ப நடக்கும் போதே எல்லாம் படிச்சீங்கன்னா மறுபடியும் படிக்க முடியாது ரெண்டு மாசம் திரும்பி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிஞ்சிருக்கும் அடுத்த 2.5 மாசம் திரும்பி பாத்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் முடிஞ்சிடும் அப்புறம் முதல்ல இருந்து ஃபுல்லா எடுத்து போட வேண்டியதான் எஸ்கியூ small argument of z நீ நினைக்கிற மாதிரி 10th மார்க்லாம் இல்ல பிளஸ் 2 மேக்ஸ் வந்து வேற எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப டெப்தா இருக்கும் நிறைய இருக்கும் நீ அங்க 80 மார்க் எடுத்தீங்கன்னா இது 40 மார்க் தான் சமம் இல்ல லாங்குவேஜ் பாதி தான் ரெகுலரா படிச்சுட்டே வா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் பூஜா
polar form in third quadrant. Argument of alpha theta values. Alpha values. Theta. Very good. Another answer in the second quadrant pi minus அது மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணி தான இருக்கோம். செகண்டும் தேர்டும் மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்டும் ஃபோர்த்தும் மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம். கரெக்ட். நெக்ஸ்ட் போலாமா? ஆமாமா. பின்னாடி வாசி. அபிநயா சாய் சரியாக பேர் சொல்லுனா தனனி வாசி. tan inverse A plus tan inverse B cross minus. மேல பிளஸ்னா கீழ மைனஸ் வரணுமா இல்லையா? அது எல்லாருமே புரிஞ்சு சொன்னாங்க. அது ரெண்டா இது பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு போதுமா ஒண்ணு அது 10 இருந்தா இருக்கு சொல்லலாம். முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் போலாமாப்பா? இதே மாதிரி எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்கும். சொல்லுங்க என்ன சம்? ஆர்குமென்ட் சம் என்ன சம் இருக்கு பாரு எக்ஸசைஸ்ல. ஆறாவது நடத்திட்டோம் நாம. லாஸ்ட் சம் எக்ஸசைஸ். அத நீ போய் பாத்துறீங்களா? அவங்கள பியூர்லி இமேஜினரி அப்படின்னா என்ன கண்டிஷன்? பியூர்லி இமேஜினரி கண்டிஷன் என்ன? z bar equal to minus z. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கான்ஜுகேட் எடுத்தா மைனஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஆன்சர் கிடைச்சா அது பேர் தான் என்னது? பியூர்லி இமேஜினரி. சரி கவனி. கவனிக்கலாமா? ஸ்ரீ பேசிட்டே இருக்கேன் புரியாது ஒன்னும். பூஜா கூட என்ன ஆரம் பேசிட்டே இருக்க ரெண்டு பேரும் கிளாஸ் நடத்தும் போது. சொல்லுமா எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 7. கவனிப்பா. ஷோ தட் என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. ரெண்டு சம் இருக்குப்பா. சப்டிவிஷன் 1 அவ்வளவுதான். அதுக்கு மேல ரீட் பண்ண முடியாது. is சொல்லுங்க விஜயலட்சுமி எப்படி வான் ரீட் பண்ணுமா? 53 மார்க் வாங்கியிருக்கேன். எல்லாம் அரைகுறையா எழுதி. ஏமா பேசாத கவனி, கிளாஸ் கவனி.
கவனிங்க, ரொம்ப முக்கியமான சம். எப்படினாலும் கொஸ்டின் கேக்குறாங்க. சப்டிவிஷன் 1க்கு 2 மார்க்கும், சப்டிவிஷன் 2க்கு 3 மார்க்கும் கொடுக்குறாங்க. புரியுதா? இதை தனியா எடுத்து கூட எப்படி கேட்கலாம், 2 மார்க் 3 மார்க் கேட்கலாம். கவனி, எக்ஸாம்பிள் சம் இதே மாதிரி ஒண்ணு இருக்குமா, நீங்க அதை போட்டு பாத்துங்க. கவனிக்கிறியா? நான் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்கிறத நம்ம சொல்ற மாதிரி தான் போடணும். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரை முதல்ல Z அப்படின்னு எடுங்க. லேட் Z equal to என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க, 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10. கவனம், இப்போ நமக்கு இமேஜினரினா என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம சொன்னா, Z bar equal to minus Z ன்னு நமக்கு ஆன்சர் கொண்டு வரணும். நாம அதை நம்ம கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம், நம்ம எடுத்துட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் கண்டுபிடிங்க. பார்னா என்ன மீனிங், கான்ஜுகேட். அப்ளை பண்ண பார்க்கலாம். தனித்தனியாலாம் அப்ளை பண்ணக்கூடாது. நான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு முழுசா தான் நான் என்ன பண்ணிக்கிறேன், கான்ஜுகேட் எடுக்கிறேன். அப்ப the whole bar தான் போடணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10. இது டோட்டலா தான் என்ன இருக்கணும். சரியா? நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்போம். என்னது இது? சொல்லுங்க. Z bar power n அப்படினாலும் Z power n the whole barனாலும் நமக்கு என்னதான் 1 தான். அப்புறம் என்ன படிச்சோம் சொல்லுங்க. Z1 plus Z2 the whole bar இருந்தா நம்ம எப்படி பிரிக்கலாம், இதெல்லாம் படிச்சோமா? அப்ளை பண்ண பார்க்கலாம். முதல்ல தனித்தனியா பிரிங்க. ரெண்டு நம்பருக்கு தனித்தனியா பிரிச்சுக்கோ. 2 plus I root 3 power 10 the whole bar minus very important. சரி கவனி, இப்போ நீங்க நான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம். தட்ஸ் ஆல். எப்படி மாறுது சொல்லுங்க பார்க்கலாம். Z bar equal to சொல்லுப்பா 2 plus I root 3 bar power என்ன வந்துரும் 10. சொல்லுங்கம்மா. மைனஸ் I root 3 bar 10 power 10. இப்ப கான்ஜுகேட்னா என்னமா மீனிங்? சைன் சேஞ்ச். எங்க சைன் சேஞ்ச் பண்ணோம், இமேஜினரி பார்ட். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 2 minus I root 3 power 10. இங்க 2 minus I root 3 power 10. நம்ம இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், மைனஸ காமனா வெளியே எடுக்கிறேன். ஏன் வெளியே எடுக்கிறேன்னா, கிவன் நம்ம கொடுத்துருக்காங்களே கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்காக நான் மைனஸ் வெளியே எடுக்கிறேன். மைனஸ் வெளியே எடுத்தா இங்க இருக்கிற மைனஸ் டேர்ம் என்னமா மாறிடும், பிளஸ்ஸா மாறிடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 2 plus I root 3 power 10 இந்த பிளஸ் என்னவா மாறிடும்? 2 power 10. that is என்னப்பா given-ஆ? அது given நம்ம என்ன எடுத்துறோம், z. Z bar equal to minus z னு வந்துருச்சா? therefore நீ z எல்லாம் எழுத கூடாது, क्वेश्चन எழுதணும். क्वेश्चन என்னமா, 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10 is
இதுதான் எழுதணும். இட் இஸ் அப்படின்லாம் எழுதக்கூடாது. இசட் அப்படின்லாம் எழுதக்கூடாது. செட்னா அவன் கொஸ்டின்ல கொடுக்க கிடையாது. புரியுதா? நீ என்ன கொடுத்துருக்கானா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதுங்க. நெக்ஸ்ட் சொல்லுமா. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. செகண்ட் பார்ட் என்ன? கவனி. பார்ட் 2. அதையும் நீ லெட் z எடுத்துக்கோ. சொல்லு பார்க்கலாம். 19 minus சொல்லுப்பா. 9 plus I power 12 plus 20 minus 5I by இதையும் நம்ம என்ன பண்றோம்? let z அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது என்ன ஃபார்மேட்ல இல்ல, ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல இல்ல. அதாவது ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா இல்ல. கரெக்டா? அப்ப அதை நம்ம மாத்தணும். இதை வந்துட்டு என்ன பண்ணணும்? ரெக்டாங்குலர் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். டினாமினேட்டர் பாருங்க 9 plus I இருக்கு. டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ரியல் நம்பரா கொண்டு வரும். புரியுதா? அப்பதான் ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா நம்மளால பிரிக்க முடியும். இப்ப என்ன பண்ணுங்க? முதல்ல 19 minus 7I by 19 minus 7I by 9 plus I. இதுக்கு ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுப்பா. ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? எதனுடைய கான்ஜுகேட் எடுக்கணும்? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 19 minus 7I by into கான்ஜுகேட் சொல்லுப்பா. சொல்லு பார்க்கலாம். டினாமினேட்டர் a plus b into a minus b வடிவில் இருக்கா? அதாவது இது a இது bங்கிற வடிவில் இருக்கு. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 9 square minus I square. இது எக்ஸ்பான்ஷன் கொடுக்குமா? 19 into 9 எவ்வளவுப்பா? 171. Then next 19 plus into minus 19I. Then இங்க minus into plus minus 63I ஆமா? minus into இங்க பாருங்க minus into minus I square value என்னப்பா? I square value minus 1. அப்ளை பண்ணுங்க. 171. இதுல பாருங்க ரெண்டு பார்ட் எப்படி இருக்கு? I ல இருக்கா? ரெண்டும் சேம் சிம்பிள். அப்ப என்ன கிடைக்கும்? minus 82I. இங்க I ஸ்கொயர் வேல்யூ அப்ளை பண்ணா 9 ஸ்கொயர் எவ்வளவுப்பா? I ஸ்கொயர் வேல்யூ என்ன? இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? என்ன கிடைக்கும் சொல்லுங்க போலாம். 171ல 7 போனா எவ்வளவுமா? இது 6 மாறிடுமா? 11 4 அப்பா 164 minus 85 by 82 காமனா இருக்காமா? இது ஒரே ஸ்டெப்ல போறதா கூட போட்டுக்கோ, நான் பிரிச்சு காமிக்கிறேன். 164 divided 82 minus 82I by 82 என்னமா கிடைக்கும்? one time இது 2 time இப்ப இங்க கேன்சல் ஆயிரும். therefore 2 minus எதனுடைய வேல்யூப்பா? இது வரலாமா? கரெக்டா பாத்துங்க. பவருக்கு இது அப்ளை பண்ணாத. சில பேர் என்ன பண்றீங்கன்னா இங்க பவர் போட்டுட்டு 12ன்னு போட்டுட்டு இது அப்படியே பண்ணிட்டு வரீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இங்க பவர் 12 வந்தா அப்புறம் இங்கேயும் என்ன பண்ணணும்? நமக்கு பவர் 12 வரும். அந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா பண்ணுங்க. ஹையர் செகண்டரி 10th மாதிரி கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் சொல்லுமா. 20 அது இருக்கட்டும். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் நாம எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணோம்? ரியல் பார்ட் இந்த இமேஜினரி பார்ட் 20 minus 5i by 7 minus 6i into 7 plus 6i
5 by 7 plus 6i. Denominator என்னவா மாறும்? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 7 square minus 7 square 6i square. 6i the whole square போடணும், 6i square போடக்கூடாது. புரியுதா? அது i square, i மட்டும் ஸ்கொயர்ங்கற ஃபார்மட்ல வந்துரும். சொல்லுமா. Equal to 140 சொல்லுங்க பார்க்கலாம். 140 plus 120i then 35i plus minus into plus minus 35i minus 30i square. சொல்லுமா. 140 plus 85. இது ரெண்டு டேர்மும் சேமா இருக்கா? Yes sir. அப்ப பெரிய நம்பர் என்ன டேர்மா? பிளஸ்ஸா? 120 ல 35 போனா எவ்வளவுமா? 85. 11 10 5 11 ல 3 போனா 85 ஆமா? Yes sir. 85 i square value minus plus 30 by 7 square 49 minus 6 square எவ்வளவு? 36 i square என்ன ஆயிரும்? இப்ப மைனஸ் into மைனஸ் என்ன கிடைக்கும் சொல்லுமா. 140 into 30 170 plus 85i by 85 ஆப்பா. செப்பரேட்டா பிரிச்சு பார்க்கலாம். 170 by 85 plus 85i by 85 into i. கேன்சல் ஆனா என்னமா கிடைக்குது? 2 2 times 1 இங்க 1 times கேன்சல் ஆயிதா? அப்ப 2 plus i. இது எதனுடைய வேல்யூ? 20 minus 5i by 7 minus 6i. இப்போ z ல கொண்டு போய் அப்ளை பண்ணுமா. zங்கிறது என்ன? இதுல நீங்க அப்ளை பண்ணணும். இதுல நீங்க அப்ளை பண்ணணும். சரியா? சொல்லுங்க பார்க்கலாம். Minus 5. ப்ராப்பரா போடுங்க. சொல்லுமா. zங்கிறது என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 19 மைனஸ் அந்த ஃபார்மேட் என்ன கிடைச்சிருக்கு? Minus I. பவர் என்ன இருக்கு? 12. 2 minus i power 12 plus இங்க 2 plus I power 12. இப்போ இது ரியல் பார்ட் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப நாம என்ன பண்ணனும்? Z bar equal to Z. என்ன எடுக்கணும்? Z bar equal to Z. கான்ஜுகேட் எடுக்குமா. z bar equal to வழக்கம் போல 2 minus i power 12 இப்போ இது எப்படி பிரியும்? 2 minus I power 12 plus 2 plus I power 12. முதல்ல தனித்தனியா பிரிங்க, அப்புறம் நீங்க உள்ள கொண்டு வந்துடலாம். சரியா? முதல்ல z1 plus z2 க்கு நான் கான்ஜுகேட் எடுக்கிறேன்னா அது தனித்தனியா எடுத்துக்கலாம். அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் z bar the whole power n அப்படின்னா z power n the whole bar இந்த ஃபார்மேட்ல இருந்து இங்க மாத்தணும். புரியுதா? இப்போ உள்ள கொண்டு வாங்க. அப்ப 2 minus i bar power 12 2 plus I bar power 12. கான்ஜுகேட் எடுத்தா என்ன கிடைக்கும்? 2 plus I power 12 plus 2 minus I power 12. அதாவது கான்ஜுகேட்னா இமேஜினரி பார்ட்டுக்கு பதிலா சைன் சேஞ்ச் ஆகும். இட் இஸ் z ஆமா? இங்க பார்த்தா தெரியுது. இட் இஸ் என்னது? இங்க பாரு ரெண்டுமே பிளஸ் இருக்கு. நீ a plus b னாலும் b plus a னாலும் என்னதான்? சேம் தான். ரெண்டுமே பிளஸ் இருக்கு. நடுவுல மைனஸ் வந்தா தான் பிரச்சனை. அப்ப இது எதனுடைய வேல்யூ தான்? z னுடைய வேல்யூ தான். அப்ப z bar equal to z வேல்யூ கிடைக்குது. Therefore சொல்லுங்க பார்க்கலாம். 19 minus I by 9 plus I power 12 plus minus 5I by 7 minus 6I power 12 is real. Hence the proof. இங்க நீ நல்லா தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க,
ரெண்டு பார்ட்டுக்கு நடுவுல மைனஸ் வந்தா என்ன ப்ரூஃபா இருக்கும்? இமேஜினரியா இருக்கும். பிளஸ் வந்தா என்னவா இருக்கும்? ரியலா இருக்கும். இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம் இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க நாளைக்கு. சரியா? போட்டு பாருமா. பேசாத சம் போடுங்க.